வணக்கம். இந்த தெரு நாய்கள பற்றி இப்போ சமீபத்துல ரொம்ப பரவலா பேசப்பட்டு வருது. பொதுவா நாய் அப்படிங்கிறது மனிதனோட சேர்ந்த இந்த கால்நடையில நாயும் பார்த்தீங்க அப்படின்னா, மனிதனோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உயிரினமா இருக்கு. அ பொதுவா மன்னர் காலத்துல இருந்து மன்னரோட அரண்மனையில இருந்து வீட்டு வளர்ப்பு வரைக்கும் நாய் என்ன பண்ணியிருக்காங்க, வளர்த்து தன்னோட பாதுகாத்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு காலகட்டத்துக்கு மேல இந்த கைவிடப்பட்ட நாய், அதாவது அதுதான் நம்ம தெரு நாய்ன்னு சொல்றோம். ஒரு நாய வளர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அத வளர்க்க முடியல. அது அந்த வளர்ப்பு உரிமையாளர் இல்ல அப்படிங்கும்போது, அந்த நாய்க்கு ஒரு ஆதரவு இல்லாத போது, அது அனாதையா போகுது அந்த நாய். அது குட்டி போட்டு திரும்ப அதோட இனப்பெருக்கங்கள் அதிகமாகும்போது, அது தெரு நாய்க்களா மாறுது. இது பல ஆண்டுகளா இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. இந்த தெரு நாய்க்களால பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய நன்மைகளும் இருக்கு, ஆபத்தும் இருக்கு. இப்போ குறிப்பா அது நெறைய சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாரையும் கடிச்சிருது. அதனால ரேபிஸ்ங்கிற அந்த நோய் வருது. அதனால நெறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இறந்தும் போயிருக்காங்க. ஸோ அது சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு தீங்கான ஒரு விஷயம் தான். அதனால ஒரு ஆபத்தான விஷயம் தான். அத என்ன செய்ய முடியாது, கண்டிப்பா மறுக்க முடியாது. அதேபோல இந்த நாய் அப்படிங்கிறது முன்ன வளர்ப்பு நாயா நெறைய பேர் வச்சிருந்தாங்க. இப்போ வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மேலை நாட்டுல இருக்கக்கூடிய நம்ம அழகுக்காக, கண் திருஷ்டிக்காக இப்படி நெறைய கொழு கொழுன்னு இருக்கக்கூடிய நாய்கள வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வளர்த்த நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு நாயின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி நாய்களெல்லாம் வளர்த்ததுனால, இந்த நாட்டு நாய் அப்படிங்கிறதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, தெருக்கு வந்துருச்சு. தெருல பெருகி இருக்கக்கூடிய நாய்க்கள் அதிகமாயிருது. அது என்ன செய்யுது, போதிய உணவு கிடைக்காம, இந்த மாதிரியான ஒரு அதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளால வெறி அதிகமாகி, அது என்ன ஆகுது, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அது கடிச்சிருது. இப்போ இந்த நாய முன்ன காலத்துல இருந்தே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நாயினால ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்துக்கும், அந்த நோய்க்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாய்கள முன்னாடியே ரொம்ப அழிச்சிருக்காங்க. இப்ப இந்த நாய அழிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா பிளேக் நோய் வரும் அப்படின்னு சொல்லி அறிஞர்களே சொல்றாங்க. 1665ஆம் ஆண்டுலே லண்டன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு பதிவுல படிச்சேன். லண்டன்ல கிட்டத்தட்ட 2,00,000க்கு மேல இந்த நாய்களையும், பூனைகளையும் என்ன பண்ணியிருக்காங்க, அழிச்சிருக்காங்க. அப்படி அழிக்கும்போது அந்த காலகட்டத்துல எலியோட பெருக்கம் அதிகமாயிருக்கு. அதனால என்ன ஆயிருக்குன்னா, அங்க பிளேக் நோய் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்த அந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்கு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பா இந்த தெரு நாய்ன்னு சொல்லக்கூடிய இந்த நாய்கள் எல்லாம் நம்ம இப்ப அழிச்சிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா எலியோட பெருக்கம் அதிகமா இருக்கும். அதாவது பெருச்சாளியோட பெருக்கம் அதிகமா இருக்கும். இதுல சிலவங்க நினைப்பாங்க, இது என்ன நாய்க்கும் எலிக்கும் என்ன சம்பந்தம்? பூனை தானே எலிய பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூனை எலிய பிடிக்கும். ஆனா பெரிய பெருச்சாளிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பூனையால என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது. அத நாய்கள்லாம் அந்த பெருச்சாளிகள விரட்டும். அத கவ்வி கொல்லும். இது நாய் வளர்க்குறவங்களுக்கு தெரியும். வீட்ல நாய் வளர்க்குறவங்க, சிலவங்க இந்த வேட்டை நாய்ன்னு சொல்லக்கூடிய அந்த பாரம்பரிய நாயெல்லாம் வளர்ப்பாங்க. அவங்கட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியும். இந்த எலிகள விரட்டுறதுக்கும் இந்த நாய் ரொம்பவே ஒரு முக்கிய பங்கு வகிக்கு. நம்ம உணவு சங்கிலின்னு சொல்லக்கூடிய, அதாவது எப்படி புலி புலி ஒரு புலிக்கு இத்தனை மான் விகிதம் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு உணவு சங்கிலி இருக்கும் இல்லையா? அந்த மாரி இந்த பெருச்சாளிகள் பெருகும்போது இந்த நாய் தான் அத கவ்வி என்ன பண்ணிருது, அத கொன்னு போடும்போது, இந்த பருந்து அந்த எலிய எடுத்து சாப்பிடுது. இந்த மாரி உணவு சங்கிலில இருந்திருக்கு. அது மாரி வயல்வெளிகள்ல, வயக்காட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பெருச்சாளிகள்லாம் அதிகமாயிரும். அப்பல்லாம் நாய்கள் நெறைய வளர்ப்பாங்க. நம்ம நாட்டு நாய்ன்னு சொல்லக்கூடிய நெறைய ரக நாய்கள் வளர்ப்பாங்க. அந்த நாய்கள்லாம் இந்த எலிலாம் என்ன செய்யும்னா கட்டுப்படுத்தும். இந்த எலிய கடிச்சு என்ன பண்ணிரும், இது அத இது பண்ணும். அது அது பருந்து என்ன பண்ணும், எடுத்து சாப்பிடும். இந்த மாதிரி ஒரு உணவு சங்கிலியை என்ன செய்யுதுன்னா, இந்த நாயோட இது பெரும் பங்கு அதுல இருக்கு. அதுல இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தெரு நாய்கள முற்றிலுமா ஒழிச்சிட்டோம், இல்லாம ஆக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பிளேக் நோய் பரவுறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அத இந்த நாயிடம் இருந்து வரக்கூடிய இந்த நோய்களுக்கும், நாயோட பெருக்கத்த கட்டுப்படுத்துறதுக்கும், உலகம் முழுவதும் எல்லா நாடுகள்லயும் இதுக்கு என்ன இருக்குன்னா, அந்தந்த அரசாங்கம் நெறைய விஷயங்கள முன்னெடுத்து பண்றாங்க. நம்ம நாட்டுல அதோட செயல்பாடு முன்ன எடுக்கல அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க முடியுது.
ஸோ அத வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கான அந்த தடுப்பூசிகள், அந்த நாயோட வெறிய கட்டுப்படுறதுக்கான அந்த ஊசிகள், அது மூலமா கருத்தடை ஊசிகள் மூலமா இத கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்துறது தான் வந்து என்னது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ பொதுவா இந்த தெருநாய் குறைபாடால பிளேக் நோய் பரவும் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு உண்மையான விஷயம் தான். உங்களுக்கு இத பத்தி என்ன கருத்து தோணுது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.